பழனியை தனி மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். மார்ச் 5ஆம் தேதிக்குள் பழனியை தனி மாவட்டமாக அறிவிக்காவிட்டால் வரும் தேர்தலில் போட்டியிட திமுகவிற்கு தகுதியில்லை என்று அவர் சாடினார். கோவில் நகரமான பழனியை திமுக அரசு குப்பை நகரமாக மாற்றிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் பழனி 39வது மாவட்டமாக அறிவிக்கப்படும் என்று உறுதியளித்த அவர் ஊழல் புகார்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதி மீறல்கள் குறித்தும் திமுக அமைச்சர்களை கடுமையாக விமர்சித்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் கும்பாபிஷேகத்திற்கு மட்டுமே 1000 கோடி ரூபாய் புனரமைப்பதற்கும் கும்பாபிஷேகத்திற்கும் ஒதுக்குவோம் என்று சொல்லியிருக்கின்றார். மாநில அரசனுடைய நிதிநிலை அறிக்கை எடுத்து படிச்சீங்கன்னா 2021-22 பூஜ்ஜியம் 1 ரூபாய் ஒதுக்கப்படவில்லை. 2022-23 பூஜ்ஜியம் 1 ரூபாய் ஒதுக்கப்படவில்லை. 2023-24 30 கோடியே 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கினார்கள். 2024-25 51 கோடியே 78 லட்சம். இன்னைக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 82 கோடி ரூபாய் 4 ஆண்டுகளை ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னும் சில நாட்களில் நிதிநிலை அறிக்கை கொடுக்க போறாங்க. அன்னைக்கு தெரியும் 5வது ஆண்டு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க. 1000 கோடி ரூபாய் இந்து கோவிலுடைய புனரமைக்க கொடுப்போம் என்று சொல்லி வெறும் 82 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்க?